श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपच्यमानम् पश्यन्तिह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यम् स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः। எம்பெருமானுடைய பிரபாவத்துக்குள்ளே மற்ற எல்லா தேவர்களுடைய பிரபாவமும் அடங்கும். அப்படி வெறுமை சொன்னா போறாது. எம்பெருமானுடைய பிரபாவம் என்கிற ஒரு கடலுக்குள்ளே அதனுடைய ஒரு சிறு திவலை, தண்ணீர் திவலைக்குள்ளே மற்ற தேவர்களுடைய பெருமை எல்லாம் அடங்குமா. ஏன்னா இவன் அளவற்ற பெருமை உடையவன். அப்போ எம்பெருமான் அவதாரம் பண்ணும் போது கூட அப்படிப்பட்ட பிரபாவத்தோடு அவதாரம் பண்ணுகிறான், மக்களோடு கலந்து பழகுகிறான் அப்படின்னு ஒரு விஷயம் நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அப்ப எம்பெருமானுடைய பெருமைக்குள்ளே மற்றவர்களுடைய பெருமை அடங்கும். அதுவும் அதோட கோடியில ஒரு பங்கு கூட அடங்கும் அப்படின்னு. எம்பெருமானுடைய பெருமையில கோடியில ஒரு பங்குல அதுல இந்த தேவர்களுடைய பெருமை எல்லாம் அடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னும் போது ஒரு சந்தேகம் வரும். ஆனால் உலகத்துல பார்த்தானா சிவனுக்கும் நிறைய பிரபாவங்கள் இருக்கு, நிறைய பக்தர்கள்லாம் இருக்கா. சிவனை பத்தி இருக்கு, பரமசிவனை பத்தி. அப்போ இந்த பெருமாள் சிவன் பெருமாளை மாதிரி அவருக்கும் நிறைய பிரபாவங்கள்லாம் இருக்கும் பொழுது நாம எப்படி பெருமாளுடைய பிரபாவத்தை உயர்ந்ததுன்னும் சிவனுடைய பிரபாவம் ரொம்ப கொஞ்சம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதிலாக இப்பொழுது இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. பெருமாளுடைய பிரபாவத்தையும் சிவனுடைய பிரபாவத்தையும் பத்தி சொல்லக்கூடிய இதிகாசங்கள், சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து ஞாபகம் மூர்த்தி பாருங்கோ அப்படிங்கிறார். காசி விருகாந்தக சராசன பான கங்காம் சம்பூதி நாம கிருதி சம்வதனாத்யுதந்தைஹ சோக்த்யம்பரீஷ பயசாப முகைச்ச சம்பும் त्वन्निघ्नवीक्षितवताम् इह कशरण्यः. உன்னுடைய பிரபாவத்தையும் சிவனுடைய பிரபாவத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு 12 சம்பவங்கள் இத்திகாச புராணங்கள்ல சொல்லக்கூடிய சம்பவங்களை ஞாபகம் வச்சிருந்து சுவாமி தேசியம் ஞாபகப்படுத்திக்கோங்கன்னு சொல்ற. 1 காசி விற்த்தாந்தம், 2 விருகாசுர விற்த்தாந்தம், 3 அந்தகாசுர விற்த்தாந்தம், 4 சராசன விற்த்தாந்தம் அதாவது பான விற்த்தாந்தம், 5வது பானாசுரனுடைய கதை, 6வது கங்கா கதை, 7வது சம்பவம் அதாவது பிறப்பு, யார் எப்படி பிறந்தார்கள் அப்படிங்கிற கதை, 8வது நாமகிருதி அதாவது பெயர் வைப்பு நாமகரணம், 9வது சம்வதனம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது சம்பாஷணம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் சோக்தினா அந்த சிவனே சொன்ன வார்த்தைகள், அப்புறம் அம்பரீஷன் கிட்டேந்து பயம் வந்த வைபவம், அதுக்கப்புறம் சாபம். இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சிவன் பெருமாளை விட பல விதத்திலே பெருமை குறைந்தவர் அப்படிங்கிறது நன்னா தெரியும். அது தெரிந்த பிறகு கஷரண்யா, யாரை நாம் சரணாகதி பண்ண போறோம்? பெருமாள் கிட்ட தவிர வேற யாரை நாம் சரண்யனாக நினைக்க முடியும் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இத்தனை சம்பவங்கள் இதெல்லாம் இத்திகாச புராணங்கள்ல இருக்குன்னு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பிரசித்தமானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இத்திகாச புராணங்கள்லாம் கரைச்சு குடிச்சவாளுக்கு தான் தெரியுங்கிறது இல்லை.
நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம். அதனால இப்படி பெருமாளுடைய வைபவத்தை உயர்ந்ததாகவும் சிவனுடைய பெருமையை தாழ்ந்ததாகவும் யார் புரிந்து கொள்கிறார்களோ இந்த சம்பவங்கள் மூலமாக அவர்களுக்கு பெருமாள் தானே சரண்யன், மற்றவர் எப்படி சரண்யனாக முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப இதுல காஷி விருகாந்தக சராசனபான கங்கா சம்பூதி நாம கிருதி சம்வதனாத்யுதந்தைஹி சோக்தியம்பரீஷ பயசாபமுகைஷ்ச சம்பும். இதுவரைக்கும் இதெல்லாம் ஞாபகம் ஒருத்தர சம்பும் தொன்னிக்னம் ஈக்ஷிதவதாம். இதை கொண்டு சம்பும் சிவனை தொன்னிக்னம் உனக்கு தாழ்ந்தவராக உம்மிடத்தில் அடங்கியவராக ஈக்ஷிதவதாம் புரிந்து கொள்பவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு இக கஹ சரண்யா இப்பொழுது இந்த இடத்திலே இந்த லோகத்திலே யாருதான் சரண்யன், பெருமாளை தவிர வேற யார் சரண்யன் அப்படின்னு அர்த்தம். சரண்யன்னா ரக்ஷகன் அர்த்தம் வச்சுக்கோ. பெருமாளை தவிர வேற யார் ரக்ஷகன் அப்படின்னா. ஆனா இந்த விற்த்தாந்தங்களை சுருக்கமாவது நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஸ்லோகத்துல சாய்ச்சிருக்க முதல் விற்த்தாந்தம் காஷி அப்படின்னு சொல்லிட்டு காஷி விற்த்தாந்தம். இது ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் முதலானதுல இருக்கு. காஷி தேசத்தையே எரிக்க வேண்டி வந்தது ஒரு சமயம். அதாவது காஷி தேசத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் ஸ்ரீ கிருஷ்ணனோட கூட யுத்தத்துக்கு வந்தான். அவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன பகை அப்படின்னா, அவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பகை இல்லை. பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் இருந்தான். பவுண்டரகன் அப்படின்னு சொல்லுவான். அவன் நான் தான் வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன். அவன் கிருஷ்ணனுடைய பெருமையை பொறுக்காமல் கிருஷ்ணனோட யுத்தம் பண்ணான். அதுல பவுண்டரக வாசுதேவன் பகவான் ஒய்ச்சார்ன்னு இருக்கு. அந்த பவுண்டரக வாசுதேவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக காசி தேசத்து ராஜா வந்துட்டான். யுத்தத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் நானு, எனக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவனுடைய சிரஸ் அவனுடைய தலையும் சிரச்சேதம் பண்ண பெருமாள். அதை பார்த்து அந்த காசி தேசத்து ராஜாவுடைய பிள்ளைக்கு கோபம் வந்துருச்சு. காசி அரசகுமாரன் அவன். அப்போ எங்க அப்பா தலையை துண்டித்த கிருஷ்ணனை பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னா. உடனே எல்லாரும் கேட்டா, ஏன்டா பவுண்டரகனே தோது போயிட்டான், உங்க அப்பாவுக்கும் தலை போயிடுத்து, நீ எப்படி பழி வாங்க போற அப்படின்னா, நான் நேர போனாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தபஸ் பண்ணி சிவபெருமானை கொடுத்து தபஸ் பண்ணான். அவரும் சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் ஒரு யாகம் பண்ண சொன்னார். யாகம் பண்ணா அதிலிருந்து ஒரு பெரிய பூதம் ஒண்ணு உண்டாச்சு. அந்த பூதத்தை ஏவி விட்டா கண்ணன் மேல. அப்போ துவாரகையை எரிக்க ஆரம்பிச்சிருத்து அந்த பூதம். உடனே பகவான் பார்த்தான், இதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக சக்கரத்தாழ்வானை கையில இருந்து சக்கர பிரயோகம் பண்ண சக்கரத்தாழ்வானை ஏவி விட உடனே அவர் அந்த காசி ராஜகுமாரனை சக்கரத்தாழ்வான் தாக்கினார். அவனை கொன்னுட்டார். அப்போ அந்த சக்கரத்தாழ்வான் நேர போய் அப்படியே காசி நகரத்தையே எரித்தார். இப்போ சிவன் இருந்தார். சிவனும் பயந்து போயிட்டார், இமயமலைக்கு போயிட்டார். அப்ப காசி நகரத்தை அவர் பஸ்மமாக்கினார் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம், ஹரிவம்சம், விஷ்ணு புராணம் இதெல்லாம் இந்த விற்த்தாந்தமானது இருக்கு. அதனாலே காசி விற்த்தாந்தத்திலேருந்து பார்த்தா தெரியும், சிவன் ஏவி விட்ட பூதம் பூச்சி மாத்திரம் இல்லை, சிவனே பயந்துட்டார். ஏன்னு கேட்டா சக்கரத்தாழ்வாருக்கு யார் பதில் சொல்ல முடியும் அந்த ரீதியில. அப்போ காசி, அதனால அன்னில இந்த சிவன் என்ன பண்ணார் கேட்டான்னா, காசியில இருக்க திருப்பி நகரத்தை நிர்மாணம் பண்ணி அதுல எல்லாருக்கும் ஸ்ரீராமநாமத்தை சொல்லி அவர் உய்ய வைக்கிறதுக்கு வழி ராமநாமம் தான் அப்படின்னு வழி ஏற்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. அது இன்னைக்கு எல்லாரும் நம்பின்னு இருக்கா. சிவபிரான் ராமநாமத்தை சொல்லி அங்க காசியில மரணம் அடைகிற ஜீவர்களுக்கு முக்தி கொடுக்கிறார் அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கு. அது எல்லாரும் ஒத்துன்னு இருக்கா. இக புருஷமஜானதாம் ஜனானாம் நியதிவசேன நிமீலதாம் தயாளுஹு
உபதிஷதி பதி ஸ்வயம் பசூனாம் உபனிஷதாம் பிதூரகம் ரகசியம்னு சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தையும் சொல்றார். அதுபடி இன்னைக்கும் ராமநாமம் தாரக மந்திரமான ராமநாமத்தை சொல்லி சிவன் அங்க இருக்கவளுக்கு முக்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது காசி விருத்தாந்தம். ரெண்டாவது விருக்காசுரன் கதையும் எல்லாருக்கும் பிரசித்தம். இது பாகவதத்துல இருக்கு. அதாவது விருக்காசுரன் ஒருத்தன், அவன் சிவன் கிட்ட வரம் கேட்கும்போது நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவ பஸ்மமாக்கணும்னு வரம் கேட்டான். இப்படி ஒரு வரனை போய் யாராவது கேட்பாள? ஆனா சிவபிரான் கொடுக்க வேண்டி வந்துருத்து, வேற வழி கிடையாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப தீவிரமான மோசமான உக்கிரமான தபஸ் பண்ணான். அப்போ அதுக்கெல்லாம் பிரசன்னமாயி இவர் போய் முன்னாடி போய் நிக்கிற, வரம் கேளு கொடுக்கறேன்னு விட்டார். அப்ப அவன் கேட்கச்ச கொடுக்காம இருக்க முடியாது. உடனே அவன் என்ன பண்ணா, சிவன் தலையிலேயே கை வைக்க ஆரம்பிச்சா. சிவனுக்கே பயம் வந்துருத்து. கௌரி ஹரண லாலசாகான்னு வேற சொல்லியிருக்கு. சிவன் தலையில கை வச்சுட்டு பார்வதியை தான் அபகாரம் பண்ணிக்கலான்னு வேற நினைச்சானோ அவன். உடனே சிவன் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண, பெருமாள் ஆனவர் நேர அவன் கிட்ட போய் சொன்னார், ஏன்பா என்ன இப்படி வேகமா ஓடி வரியே, என்னன்னு கேட்டா, இல்ல வரம் கேட்டிருக்கேன் சிவன் கிட்ட, யார் தலையில கை வச்சாலும் பஸ்மம் ஆகணும்னு சொன்னு சரின்னு சொல்லிட்டார் அப்படின்னா, உனக்கு விஷயம் தெரியாதான் கேட்டார். சிவன் சொன்னதெல்லாம் பலிக்கிறது இல்லையே இப்போ அப்படின்னார். ஏன்னு கேட்டான், தக்ஷ சாபத்திலேருந்து அப்படி ஆயிடுத்து, தக்ஷ யஜ்யத்திலேருந்து அப்படி ஒரு நிலைமை வந்துருத்து, அதனால அவர் சொல்றதெல்லாம் பலிக்கிறது இல்லை அப்படின்னார். அப்படியானா அப்படியே தலை கை வச்சுட்டான், தன் தலையிலே கை வச்சுட்டான். அப்படி அவன் தலையிலே மறந்து அவனையே கை வைக்கும்படி பெருமாள் பண்ணபடினால அவனே அப்படியே பஸ்மம் ஆயிட்டான் அப்படின்னு இருக்கு. இந்த கதையும் லோகத்துல பிரசித்தம். வரத்தை கொடுத்தான் சிவனை தவிச்சான் அப்படின்னா, வரத்தை கொடுத்து தவிச்ச சிவன் அப்படின்னா சொல்லுவார்கள். அதனால இந்த விஷயத்தினாலையும் தெரியும். மூணாவது அந்தகாசுரன். இது மத்ஸ்ய புராணத்துல இருக்கக்கூடிய கதை. அந்தகன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் வரம் வாங்கினா, ரொம்ப ரொம்ப தீவிரமான வரம் ஒண்ணு வாங்கியிருக்கான். அந்தகாசுரனுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா அதிலிருந்து ஒரு அந்தகாசுரன் அப்படின்னு ஒருத்தர் வருவான். ஒவ்வொரு சட்டு ரத்தம் இப்படி 10 சொட்டு ரத்தம் சிந்தித்தனா 10 அந்தகாசுரன் வருவான் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கியிருக்கான். அதனால இவனோட யாருமே யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா இவன் ஒருத்தனா போனா கூட இவன் ஆயுதத்தால் அடிச்சான்னா ரத்தம் சிந்துமோ இல்லையோ, சிந்தித்தனா எத்தனை திவலை சிந்தறதோ அத்தனை அந்தகாசுரன் வந்துருவான். அப்ப அத்தனை பேரோட யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது? இவனே பலிஷ்டன் வேற. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தா, அப்போ ஒரு சமயம் யுத்தம் பண்ணச்ச நிறைய அந்தகாசுரர்கள் சிவனை சூழ்ந்து விட்டார்கள், பரமசிவனை. அவர் இவனை கொல்றேன்னு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கச்ச வரம் கொடுத்தது பிரம்மா. அப்போ சிவன் போய் மாட்டின்னு விட்டா. பல அந்தகாசுரர்கள் வந்துட்டா. அப்ப சிவன் பெருமாளை பிரார்த்திச்சா. அப்பதான் பெருமாள் சுஷ்கரேவதி அப்படின்னு ஒரு பூச்சியை உண்டாக்கினார். அட்டைப்பூச்சி அது. அதை பிரயோகம் பண்ணால் அது அந்தகாசுரனுடைய உடம்புக்குள்ள போய் அவனுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்ச ஆரம்பிச்சுது. ரத்தத்தை கீழ் விழுந்தாதானே சரீரத்துல இருந்துட்டே மொத்த ரத்தத்தையும் அது உறிந்து விட்டது அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரத்திலையும் இந்த விற்த்தாந்தம் இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சராசன. சராசனா வில்லு, வில் பத்திய கதை. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு, பாலகாண்டத்திலே இருக்கு. 2 வில் உண்டாக்கினார்களாம் தேவர்கள் எல்லாம். ஒன்னு சிவன் கிட்ட கொடுத்தா, இன்னொன்னு விஷ்ணு கிட்ட கொடுத்தா. சிவனுக்கு ஒண்ணு விஷ்ணுவுக்கு ஒண்ணு. பெரிய வில்லு. அந்த சிவனுடைய வில்ல தான் பெருமாள் முறிச்சார் அப்படின்னு வரும். ஜனகருடைய சபையில இருந்தது. பெருமாள் முறிச்சு சீதா பிராட்டிய விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னு இருக்கு. அந்த விஷ்ணுவனுடைய வில்லு தான் பெருமாள் வாங்கிண்டார்னு வரும். அது அவர்கிட்ட இருந்து பரசுராமர் கிட்ட இருந்தது. இப்ப பரசுராமர் அந்த வில்லை கொண்டு கடைசியில ஸ்ரீராமனோட அவர் யுத்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். ஆனா வில்லை வச்சுட்டு பெருமாள் கிட்ட ஒப்படைச்சுட்டு போனார் அப்படின்னு இருக்கு, சேவிச்சுட்டு போனார். ஆக இந்த 2 தனுஷும் 2 வில்ல பத்தியும் இதுல ராமாயணத்துல கதை வந்திருக்கு. அதுல இந்த வில்லுடைய பூர்வ கதை ஒண்ணு இருக்கு, பாலகாண்டத்தில் வரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே. இந்த 2 வில்ல 2 பேர்கிட்ட கொடுத்துட்டாவா. 2 பிரம்மாண்டமான வில்லு, 2 வில்லும்.
இவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும், வேற யாருமே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தேவர்கள் என்ன பண்ணாலும் 2 பேர்கிட்டயும் நீங்க கையில வில்ல வச்சுன்னு வெறுமன் தான் என்ன அர்த்தம், ரொம்ப ஆச்சரியமான வில்லாச்சே, ஒரு யுத்தம் பண்ணி பார்க்கலாம், உங்க 2 பேருக்குள்ள போட்டி வச்சுக்கோங்க, யுத்தம் பண்ணுங்கோ, நாங்க வேடிக்கை பார்க்கிறோம் அப்படின்னு விட்டான். சரின்னு சொல்லிட்டு இவ 2 பேருக்கும் யுத்தம் நடத்த அவ ஏற்பாடு பண்ணிட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்ணார், ஹும் அப்படின்னு ஒரு ஹுங்காரம் பண்ணார். உடனே அந்த வில்ல வச்சுன்னு சிவனால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே நிக்கிற கம்பத்துல வச்ச வில்லு மாதிரி அப்படியே நிக்கிறது, ஒண்ணும் பண்ண முடியல அவரால். விஷ்ணுனுடைய ஹுங்காரத்துக்கு பதில் சொல்ல முடியல. ஹும் அப்படின்னார், அதட்டினார் பாருங்க, அவர் அப்படியே சிலை மாதிரி ஆயிட்டார். அப்ப ஜிம்பிதம் தத் தனுர் திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமைஹி அதிகம் மேண்டிரே விஷ்ணு தேவா சர்ஷி கணாஸ்ததா. அப்பதான் தேவர்கள்லாம் புரிஞ்சுண்டா, தேவர்கள்லாம் முடிவு பண்ணாலாம், வில்லு யார் கையில இருக்கு, அது எப்படிப்பட்ட வில்லு எல்லாம் முக்கியம் இல்லை, அந்த வில்லை அடக்கிற பிரபாவமும் வில்லை நாணயத்திர பிரபாவமும் யார் கையில இருக்குன்னு பார்த்தா பெருமாள் கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஹுங்காரத்துல அடக்கிட்டாரு அப்படின்னு, இவ்வளவு பெரிய வில்லு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு விஷ்ணுனுடைய வைபவத்தை புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. ராமாயணத்திலே இந்த பிரபாவமானது இருக்கு. காஷி விருகாந்தக சராசன வில்லுனுடைய கதைன்னு பார்த்தா இன்னும் நிறைய கதை சொல்லலாம். ஏன்னா இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, திரிபுரத்தை முப்புறம் எரித்தவர் சிவன் அப்படின்னு இருக்கு. ஒரு வில்ல வச்சு பிரயோகம் பண்ணி தான் முப்புறத்தை எரிச்சார் அப்படின்னு இருக்கு. அதுல முப்புறத்தை அவர் எரிக்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்ட போது அந்த வில்லுனுடைய நுனியில பெருமாள் விஷ்ணுவை இருக்க சொன்னார். நுனியில நீர் இருந்துக்கும், இப்போ உம்மாலதான் அவளுக்கு சம்ஹாரம் வரும் அப்படின்னு சொன்ன. அப்ப பெருமாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துண்டார். அவர் பெருமாள் அந்த வில்லுனுடைய நுனியில இருந்த அந்த அஸ்திரத்தை பிரயோகம், வில்லுன்னா அந்த அஸ்திரம் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனியில இருந்த. அப்ப அதனால்தான் முப்புறம் எரிக்க முடிஞ்சது. அந்த சமயத்துல சிவன் என்ன பண்ணான்னு கேட்டார்னா, அதுவும் ஒரு விசேஷமான வில்லு, அது தேவர்கள்லாம் உண்டாக்கின வில்லு தான். சிவன் எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ, நான் பசுபதியா இருக்கணும், பசுகளுக்கு பத்தியா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். சரின்னு தேவர்கள்லாம் ஒத்துண்டார். அன்னிலேருந்து அவருக்கு பசுபதியின் பெயர் வந்தது. ஆனா விஷ்ணுவை வைத்து இவர் திரிபுரத்தை எரித்தார் அப்படின்னு இந்த விற்த்தாந்தமும் புராணங்கள்ல இருக்கு. மாத்திரம் இல்ல, இது வேதத்திலே இருக்கு. வேதத்திலே விஷ்ணு தேஜன் அந்தே புருவன், விஷ்ணு வில் நுனியில வச்சுதான் சிவன் முப்புறம் எரித்தார் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே இருக்கு வேதத்தில். அது மாதிரி இன்னும் பல விருத்தராசுரன் கதை கூட உண்டு. இந்த மாதிரி பெருமாளை வச்சுட்டுதான் சிவன் ஜெயிச்சார் அப்படின்னு எல்லாம் பல கதைகள் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து 5வதா சுவாமி தேசிகன் சொல்றது பாண அப்படின்னு, பாணாசுரன் அப்படின்னு அர்த்தம். பாணாசுரனுடைய கதையும் சிவன் பாகவதம் விஷ்ணு புராணம் இது எல்லாத்துலயும் இருக்கு. பாணாசுரனுடைய பொண்ணு உஷா அப்படிங்கிறவன், கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன் அப்படின்னு. அந்த அனிருத்தனை தங்கிட்ட கூட்டுன்னு வந்துட்டாயும் உஷாங்கிறவன் ஒரு காதல் மயக்கத்தினால. இவளுக்கு இந்த காதல் மயக்கம் வரத்துக்கு காரணமே சிவனும் பார்வதியும் தான். அதனால காதல் மயக்கம் வந்துடுத்து. அனிருத்தனை கூட்டு தன்னுடைய அந்தப்புறத்துல அவனோட கூட வாழ்க்கையே நடத்த ஆரம்பிச்சுட்டான். ஆனா இது தெரிஞ்சு பானாசுரன் அனிருத்தனை கட்டி போட்டுட்டான். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கிருஷ்ணன் வந்தார். என் பேரனே கட்டி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பானாசுரன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணனோட கூட. அவன் சிவபக்தன், 1000 கை உண்டு அவனுக்கு. சிவன் கிட்டே இருந்து 1000 கை வரமா கேட்டு வாங்கியிருக்கான். சிவன் போன் தன்னுடைய பக்தனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு 1000 கை கொடுத்தார். ஆனா அவனுக்கு அதுவே கர்வம் அதிகமாயிடும். எப்பவுமே அளவுக்கு மீறி தான் கர்வம் அதிகமாயிடும். நமக்கு எல்லாமே திட்டமா இருக்கணும், 2 கை 2 கால் எல்லாம் ஓரளவு திட்டமா இருந்தா அது போயின்னு இருக்கும். இந்த 1000 கையை வச்சுட்டு சிவனையே பரிகாசங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சிவனுக்கும் கோபம் இருந்தது. ஆனா கடைசியில இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, யுத்தம் பண்ணான். 1000 கை எனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணான். ஆனா பெருமாள் ஒரே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி 1000 தோளையும் மறுத்தார். 1000 தோல் துணித்த அப்படின்னு வரும். அப்போ அந்த பாராசுரனுக்கு சகாயம் பண்றதுக்கு சிவன், முருகன் எல்லாரும் வந்தான். மொத்த பேரையும் அந்த யுத்தத்துல பெருமாள் தோக்கடிச்சார் அப்படின்னு இந்த சரித்திரம், பானாசுர சரித்திரம். இதுவும் ரொம்ப பிரசித்தம். முக்கண்ணனும் மோடியும் அப்படியே
தோற்று போனார்கள் அப்படிலாம் வரும். நான் அக்னி வந்த எல்லாரும் தோற்று போனார்கள் அங்க. அடுத்தது கங்கா கங்கா நதியினுடைய விற்த்தாந்தம். கங்கா நதி விசேஷமானது, சிவன் தலையில இருக்கு அப்படின்னு சைவர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். சிவன் தலைக்கு வரைச்சு எங்கேருந்து வந்தது அப்படின்னா விஷ்ணு பதத்திலிருந்து வந்தது, பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது. பெருமாள் திருவிக்கிரமனாக இந்த பூமியை அளந்த போது அந்த பெருமாளுடைய திருவடியை பிரம்மா பார்த்து சத்தியலோகத்துல தன்னுடைய கமண்டல ஜலத்தினாலே பெருமாள் திருவடியில ஜலம் சேர்த்தார். அந்த ஜலம்தான் சிவனுடைய தலையில வந்தது, அதை தலையாலே தாங்கினார் அப்படின்னு இருக்கு. விஷ்ணு பதே பரமே மத்வ உத்ஸஹா முதலான வேத வாக்கியங்கள்ல கூட இதுக்கு பிரமாணம் இருக்கு. அதனால ஸ்ரீமத் ராமாயணத்திலே கங்கா விற்த்தாந்தம் இப்படிதான். அதனால பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது, அதை சிவன் தலையில தாங்கினார். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு விஷயம் வரும், என்ன கேட்டான்னா பிரம்மாதான் ஆராதனை பண்றார், ஆராதக அர்ச்சகர். சிவன் தான் தன் தலையில அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறார், அவர் தீர்த்தக்காரர். ஆக பிரம்மா ஆராதகர், சிவன் முதல் தீர்த்தக்காரர், பெருமாள் அவர் தான் பூஜிக்கப்படுபவர். அவரை தான் பிரம்மா பூஜிச்ச, சிவன் முதல் தீர்த்தக்காரர், தீர்த்தம் வாங்கிட்டார் அப்படின்னு ஆகுமே தவிர இதனால சிவன் தலையில இருந்தபடினால பெருமைன்னு வராது. பெருமாளுடைய ஸ்ரீபாதத்திலேருந்து வந்ததுங்கிறபடினால்தான் பெருமைங்கிறது வரும் அப்படின்னு. அடுத்து 7வது விற்த்தாந்தம் சம்பூதிஹி. சம்பூதினா பிறப்புன்னு அர்த்தம். யார் யாருக்கு எப்படி எப்படி பிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய நாதி கமலத்துல பிரம்மாவை படைச்சார் பெருமாள். அந்த பிரம்மாவானவர் சிவனை படைத்தார் அப்படிங்கிறது மனுஸ்மிருதி முதலானதுல இருந்து ஆரம்பிச்சு பல புராணங்கள்ல பிரசித்தம், வேதத்திலையும் பிரசித்தமா இருக்கு. அப்போ வேதத்துல கூட சதபத பிராமணத்திலாம் திரக்ஷா, மகோபனிடத்துல திரக்ஷ சூலபாணி புருஷா அஜாயத அப்படின்னு இருக்கு. சுபால உபனிஷத்துல லலாட்டாத்து குரோதஜா, பெருமாளுடைய நெத்தியிலேருந்து சிவன் உண்டானார் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சதபத பிராமணத்துல சம்வத்சரே குமாரோஜாயத அப்படின்னு ஆரம்பிச்சு பல இடங்கள்ல சிவன் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு. அதுல ரொம்ப தெளிவானது பிரம்மா கிட்ட இருந்து பிறந்தார் அப்படிங்கிறது தான். சில சமயம் பெருமாள் கிட்ட இருந்து சாட்சாத் பிறந்தார் அப்படின்னு இருக்கு. ஆக பிறப்பு உடையவர் அவர், பெருமாளோ பிறப்பு இல்லாதவர் அப்படின்னு அஜாயமானஹா அப்படின்னு வேதமே சொல்றது. அவருக்கு பிறப்புங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராமன் கிருஷ்ணன்லாம் ஸ்ரீராம ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறோம். என்ன அதெல்லாம் அவதாரம்ங்கிறதையும் வேதம் சொல்றது. அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னும் பகவத்கீதையில கண்ணனும் சொல்லியிருக்கான், நான் பிறப்பு இல்லாதவன் ஆனால் அவதாரம் எடுக்கிறேன், அவதார ரகசியம் சொல்லியிருக்கான். அதனால இந்த பிறப்பு கதைகளை வைத்து பார்த்தால் கூட சிவன் பெருமாளை விட தாழ்ந்தவன் தெரியும். அடுத்து நாமகிருதி, பிறந்தப்பறம் பெயர் வைக்கணுமோ இல்லையோ, சிவன் பிறந்த உடனே அவர் அழுதாராம். அவருக்கு பெயர் வைக்கணுமே, பெயர் வைக்காம என்ன அவர் ஓன அழுதுன்னு இருக்க. அப்ப பிரம்மாவானவர் என்ன பண்ணார், என்னப்பா இப்படி அழுதுன்னு இருக்கியே, சரி உனக்கு ஒரு ருத்ரன் பெயர் வைக்கிறேன் அப்படின்னார். ருத்ரன்னா அழுமூஞ்சின்னு அர்த்தம், சுருக்கமா சொல்லணும்னா அழுமூஞ்சின்னு அர்த்தம். ஏன்னா அழுதுன்னு இருக்கிற குழந்தை. இந்த விஷயமானது வேதத்துல சதபத பிராமணத்துல இருக்கு. தமப்ரவீத் ருத்ரோஷி தஸ்ய தன் நாம கரோது, சரின்னு அந்த பெயரை அவருக்கு வச்ச. இதனால என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டான்னா, அவர் அழுது இந்த பெயரை வாங்கிட்டார். அதனால அவர் கர்மத்துக்கு வசப்பட்டவர் அப்படின்னு தெரியறதாம். ஏன்னா கர்மத்துக்கு வசப்பட்ட குழந்தைகள் தான் பிறந்த உடனே அழும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஒரு பெயருங்கிறதே அந்த சரீரத்துக்கு அந்த பெயர் அப்படின்னு தானே வைக்கிறார். அது கர்மத்தினாலே வருது அப்படிங்கிறது ஆறுது. அப்ப அதே மாதிரி அஷ்டமூர்த்தி பிராமணம் முதலானதெல்லாம் கூட இது இருக்கு. பெருமாளை பற்றி சொல்லச்ச அபகத பாப்மா, அவர் கர்மத்துக்கு வசப்படாதவர் அப்படின்னு வேதம் சொல்றது. மற்றவர்கள் எல்லாம் கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள், கர்மத்துக்கு வசப்பட்டு பிறவி எடுப்பவர்கள் அப்படிங்கிறத விளக்கறதுக்கு தான் பிரம்மா பிறந்தார், ருத்ரன் பிறந்தார், அவருக்கு பெயர் வைக்க சொன்னார், ருத்ரன் பெயர் வச்சார். இப்ப கூட வேதத்துல ருத்ரன்க பெயர் தான் பிரசித்தம். சிவனுக்கு பெயர் இப்படியே 1-2 இடத்துல வரும், அவ்வளவுதான்.
ஆனா பல யாகங்கள் இருக்கு. ருத்ரன் அவர் ஒரு தேவர் தான். அப்ப ருத்ரன்ற பேரு தான் அவருக்கு ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ருத்ரன்னா அழரசோரோதீத் எதரோதீத் தத் ருத்ரஸ்ய ருத்ரத்வம், அழுதபடினால்தான் ருத்ரன் அப்படின்னு யஜுர்வேதத்தெல்லாம் கூட வரும். அடுத்தது சம்பதனம் அப்படின்னு 9வது விஷயம் எடுத்துட்டு இருக்க. சம்பதனம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். அப்போ சிவன் அதை பத்தி பேசுறது, அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது பிரம்மாவும் சிவனும் பேசிக்கொள்வது. அப்புறம் பிருகு பரத்வாஜ சம்வாதம், ஜனக யாஜ்ஞவல்க சம்வாதம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. உபநிடத்து எல்லாமே நிறைய இருக்கு. ஒரே தேவன் தான் அப்படிங்கிறது. மொத்தம் எத்தனை தேவர்கள்னா 33 கோடி தேவர்கள். இன்னும் சுருக்கமா சொல்லும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கின்றே வர்ற 3 தேவர்கள்னார். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா 1.5 தேவர்கள்ங்கிறார். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரே தேவன், தேவன் ஒருவனே அப்படின்னு பெருமாள் நாராயணன் முடிக்கிறான்னு யாஜ்ஞவல்க சம்வாதத்துல உபநிஷத்துல வரும். எம்பெருமான் ஒருவனே தேவனாவான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி சம்வாதங்கள்ல பார்த்தோன்னா சிவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமல்ல, சிவராகவ சம்வாதம்னு ஒண்ணு. அதுல சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பெருமாளை பத்தி சிவன் பண்ண ஸ்லோகம். இந்த விஷயத்தை பெருமாளை பத்தி சிவன் பண்ண ஸ்லோகம், இது ஒரு ரகசியம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த ரகசியத்தை நன்னா அப்பட்டமா ஸ்பஷ்டமா எழுதினவர் அப்பைய தீட்சிதன் ஒருத்தர். அவர் சிவபக்தர், பெரிய சிவபக்தர். ஆனா சிவராகவ சம்வாதத்திலே சிவன் பெருமாளை பத்தி எழுதின ஸ்லோகம் இது. சுக்லாம்பரதனம் விஷ்ணும் அப்படிங்கிற ஸ்லோகம் அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த அப்பைய தீட்சர் எழுதியிருக்காருங்க விஷயத்தெல்லாம் கூட நம்ம ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்காரு. அவருடைய வியாக்கியானத்தில், சரணாதிபதி வியாக்கியானத்துலாம் இருக்கு இது. ஆக இந்த மாதிரி சம்வாதங்கள்லாம் பார்த்தோமானால் அப்ப சிவனுடைய பிரபாவம் குறைந்ததுன்னு தெரியும். அதுக்கடுத்தது சோக்தி. சோக்தினா சிவனே தன்னுடைய வாயால சொன்னது அப்படின்னு. கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம், தானே தன்னை பத்தி சொல்லிக்கிறான். நான் ஈஷான்னு பெயர் எனக்கு, பிரம்மாவுக்கு கான்னு பெயர், எங்க 2 பேருக்கு சேர்த்து க ஈஷானா கேஷான்னு பெயர். எங்களுக்கு சுவாமி பெருமாள் விட்டாருக்கு அவருக்கு கேசவன் பெயர் அப்படிங்கிறார். ஏன்னா எங்களை எல்லாம் சிருஷ்டிச்சவர், எங்களுக்கு சுவாமியா இருக்கிற அப்படின்னால்தான் அவருக்கு கேசவன் பெயர் அப்படின்னு சிவனே சொல்றார் அப்படின்னு வரும். இன்னொரு இடத்துல மந்திராஜபத ஸ்தோத்திரத்துல தாசபூதா ஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மன அதோ அகமபிதே தாச இதி மத்வானாம்யகம், பெருமாள் கிட்ட சிவனே சொல்ற நான் உம்முடைய தாசனாச்சே அப்படின்னா. ஆனா எல்லாரும் வேற மாதிரி சொல்றாளே அப்படின்னா அவா சொல்லட்டும், ஆனால் எல்லாருமே உம்முடைய தாசர் தானே, சொல்றவர் உம்முடைய தாசர்ங்கிற மாதிரி தான் நானும் உம்முடைய தாசர். சிவபக்தர்கள்லாம் என்னவோ சொல்றாளேன்னா சிவபக்தர்கள் சொல்றா அவ என்ன சொன்னாலே அவன் உம்முடைய தாசர்கள் தானே. எல்லா ஜீவர்களும் பெருமாளுக்கு தாசர்கள் தானே, ஏன்னா பெருமாள் தானே சர்வசேஷி. அப்ப நானும் உம்முடைய தாசன் தான், அவரும் உம்முடைய தாசன் தான், எல்லாரும் உம்முடைய தாசன் தான் அப்படின்னு சிவன் சொல்றார். அடுத்தது அம்பரீஷ பயம். அம்பரீஷன் கிட்டேந்து பயம்னு அர்த்தம். இது துர்வாசருடைய சரித்திரம். இது துர்வாச மகரிஷினாலே மொத்த பேரும் பயப்படுவான். ஏன்னா ஒண்ணு பரம கோபிஷ்டர், 2வது சாபம் கொடுத்துருவார், அந்த சாபம் அப்படியே பலிச்சிடும். மகா கோபிஷ்டர். அவ துர்வாசரை பார்த்தாலே மொத்த பேர் நடுங்குவா, பயப்படுவா. அந்த துர்வாசர் ஒருத்தர் கிட்ட பயந்தார்னா அவர் எப்படி விடுவார்? அம்பரீஷன் கிட்ட பயப்படுறார் துர்வாசர். அம்பரீஷனுக்கு சாபம் கொடுக்கலாம் தான் போற துர்வாசர். ஆனா அம்பரீஷன் கிட்ட பெருமாளுடைய சக்கரத்தாழ்வார் இருக்கார், பெருமாளுடைய பக்தர். அவர் சிவபக்தர் கிடையாது, விஷ்ணு பக்தர். பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய சக்கரத்தை அந்த அம்பரீஷ ராஜா அந்த சக்கரத்தை கொடுத்து வச்சிருக்கார். அம்பரீஷன் இதுக்குமே பயப்பட மாட்டார். துர்வாசர் சாபம் கொடுத்தா கூட கொடுக்கட்டுமே, அதுக்கும் அவருக்கு பயம் இல்லை. நீர் என்ன வேணா கொடுங்க அப்படின்னு விட்டார். பேசாம நிக்கிற துர்வாசர் ஒரு பிசாச்சு ஏவி விட்டார். உடனே அந்த பிசாச்சு பொசுக்கட்டுமே என்ன போன்னு நினைச்சார். ஆனா அந்த சக்கரத்தாழ்வார் அங்கிருந்து வந்து அந்த பிசாச்ச எரிச்சுட்டு அடுத்து துர்வாசரை அவரை எரிக்க போனார். உடனே துர்வாசர் பயந்து ஓடி
இங்க ஓடி அங்க ஓடி சிவன் கிட்ட போய் சரணாகதி பண்ண. அப்ப சிவன் சொன்னார், அப்பா எதுக்கு வேணா பயந்து எங்கிட்ட சரணாகதி பண்ணு, ஆனா பெருமாளுடைய சக்கரத்துக்கு பயந்து எங்கிட்ட வராத, அது என்னையும் சேர்த்து புசிக்கணும், அதனால கிளம்பி முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுன்னு அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண. பெருமாளும், அப்பா நான் என்கிட்ட இருந்து வேணா அபயம் கொடுப்பேன், ஆனா அம்பரீஷன் கிட்டே இருந்து வந்திருக்கார், அதுக்கு நான் அபயம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லாமல் அம்பரீஷன் கிட்டே போய் சரணாகதி பண்ணி, அப்ப அம்பரீஷன் என்ன பண்ணார், சக்கரத்தாழ்வா கிட்ட பிரார்த்திச்ச, தயவு பண்ணி துர்வாசர் கிட்ட சாந்தமா இருக்கணும்னு பிரார்த்திக்க சக்கரத்தாழ்வா சாந்தமானார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால பாகவத அபசாரம், பகவத் அபசாரம் கூட இல்ல, பாகவத அபசாரம் பட்டு படாது பட்டார் அப்படிங்கிட்டு இருக்கு. அடுத்து சாப அப்படின்னு, சிவனுக்கு சாபம், பல சாபங்கள் உண்டு. பிருகு முனிவர் சாபம் கொடுத்தார் அப்படிங்கிறது பல புராணங்கள்ல இருக்கு, ஒரு புராணத்துல இல்ல. யார் பெரிய தெய்வம், யார் உயர்ந்த தெய்வம் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு இடமா போனவர் சிவனுடைய கைலாச லோகத்துல போய் அங்க போகும்போது சிவன் இவரை லட்சியம் பண்ணாமல் பார்வதி தேவியோட கூட இருந்தார். உடனே கோபம் வந்துருத்து. சிவனுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டான்னா, ஒண்ணுமே உனக்கு உருவ பூஜை கிடையாது, லிங்க பூஜை தான் பூமியில அப்படின்னு சாபம் கொடுத்தார். பிரம்மாவுக்கும் உனக்கு பூஜையே கிடையாதுன்னு சாபம் கொடுத்தார். ஏன்னா இவெல்லாம் அவர் லட்சியம் பண்ணாமல் இருந்தாள் அப்படின்னு வரும். இந்த மாதிரி சாபங்கள்லாம் வாங்கினவா அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம சிவன் சாபத்தினால கையில கபாலத்தை ஏந்திண்டு அவர் எஸ்மாது அனபராதஸ்ய சிரச்சின்னந்தயா மம தஸ்மாத் பாப சமாயுக்தா கபாலி துவம் சரிஷ்யசீம். பிரம்மாவுடைய தலையை வெட்டிட்டார். அதான் பிரம்மஹத்திங்கிறது முதல்ல அங்கதான் ஆரம்பமாச்சு. பிரம்மாவே வெட்டிட்டார். 5 தலை இருந்தது அவருக்கு, ஒரு தலையை அவர் வெட்டிட்டார். அந்த தலையே கபாலமா இவர் கையில ஒட்டின்னு இருக்கும், பிரம்மஹத்தியா தோஷம் ஒட்டின்னு இருக்கும். அதை அப்படியே பிச்சை மாதிரி பிண்டியார் மண்டை ஏந்தி அப்படிங்கிற மாதிரி பிறர் மனை தெரிதந்துன்ன உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் அப்படியே ஒவ்வொரு இடமா அலைஞ்சு கடைசியில பெருமாள் தான் அந்த சாபத்தை தீர்த்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சரித்திரம், இது போல பல சரித்திரங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னதுதான். இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல யார் சிருஷ்டி பண்ணால், எப்படி சிருஷ்டி பண்ணால் அப்படின்னு இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பெருமாளுடைய மோகினி அவதாரம் ஒண்ணு எடுத்தார் அமிர்தமசன காலத்துல. அந்த சமயத்துல பெருமாள் எடுத்த மோகினி அவதாரத்துல சிவனே மோகிச்சு போயிட்டார் அப்படின்னும், அந்த மோகனத்தினாலே அப்போ சிவனுக்கு பிராகிருதமாக மனுஷாலாம் பிறக்கிற மாதிரி தான் இந்த ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னு இப்படி எல்லாம் இருக்கு. காசி விருகாந்தக சராசன பான கங்கா சம்பூதி நாமகிருதி சம்வதனாத்யுதந்தை சோக்தியம்பரீஷ பயசாப முகைச்ச சம்பும் தொன்னிக்னமீக்ஷிதவதாம் இஹக சரண்யா. ஐயப்பனுக்கு ஹரிஹரபுத்திரன் ஒரு பேர் உண்டு. அது ரொம்ப பிரசித்தமா எல்லா ஐயப்ப பக்தர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹரிஹரன் அவர் ஐயப்பன் வேதத்துல பிரசித்தமான தேவதை எல்லாம் கிடையாது. ஹரிஹரன் 2 பேருக்கும் பிறந்து வரான். எப்படின்னு கேட்டாலும் ஹரி தான் அப்போ மோகினி ரூபத்துல அமிர்தமதனத்துல அசுரர்களை மயக்குவதற்காக ஒரு மோகினி ரூபத்தை எடுத்திருக்கார் அவர். ஆனா அதுல பரமசிவனே மோகிச்சு போயிட்டு அப்ப அவருக்கு சரீரத்துல விகாரங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு பெண்ணை பார்த்து மோகிச்சு போய் அவர் சரீரத்துல விகாரப்பட்டு அதனாலே பிறந்தவர் அப்படின்னு இருக்கு. பிராகிருதமான முறையிலே பிறந்தவர் அப்படின்னு இருக்கு. அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா கஷரண்யா சிவனுடைய வைபவம், அவ பக்தர்கள் சொல்றது சில இடத்துல வைபவம் இருந்தாலுமே பெருமாள் சிவன் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இதே மாதிரி இன்னும் பல சரித்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருமாள் உயர்ந்தவர்ங்கிறது நன்னா தெரியும். அதனால பெருமாள் தான் ரட்சகன் நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரே ஸ்லோகத்துல பல விஷயங்களும் ரொம்ப சுருக்கமாக சுவாமி ஞாபகப்படுத்தியிருக்கார். ஏன்னா முதலே சொன்னேன், இந்த விற்த்தாந்தங்கள்லாம் பிரசித்தமான விற்த்தாந்தங்கள். அதனால இதை பத்தி விஸ்தாரமா ஒண்ணுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறபடியான சுவாமி தேசிகன் சுருக்கமா சொல்லியிருக்கார்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.